ஹாய் ஆல். நம்ம இன்னைக்கு 10th ஸ்டாண்டர்டோட ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் தான் பார்க்க போகிறோம். அது இந்த கோனார் கைடு. ஸோ நம்ம ஃபஸ்ட் மீட்டமுக்கு வந்து இயல் 1 அப்புறம் இயல் 2க்கு ரொம்ப ஒரு ஈஸியான லெசன் தான். நம்ம ஈஸியாக பார்த்துடலாம். நம்ம ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பாடமாக பார்க்கலாம். ஈஸியாக முடிஞ்சிடும். இன்றைக்கி நம்ம 1 வேர்ட்ஸ் எனக்கு குருவினா பார்க்கலாம். 2 மார்க்ஸ் நம்ம 1 மார்க் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒனுக்கு ஆப்ஷன் ஆ, செகண்ட் ஒனுக்கு இ, தேர்டு ஒனுக்கு இ, ஃபோர்த் ஒனுக்கு இ, ஃபிஃப்த் ஒனுக்கு ஆ. இப்போ நம்ம குருவினா பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான பலகை என்பதை தொடர்மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. தனிமொழி பலகை, தொடர்மொழி பலகுடல்கை = பலகைகள். புதுமொழி பலகை என்னும் சொல் தனிமொழியாக மரப்பலகையும் பிரிந்து நின்று பலகைகள் என்னும் தொடர்மொழியாகவும் அமையும். இவ்வாறு சொல் தனிமொழியாகவும் தொடர்மொழியாகவும் அமைவது புதுமொழி எனப்படும். ஒரு ஈஸியான கொஸ்டின் இல்லையா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துவோம். இவ்வடிகளில் இடம் பெற்றுள்ள காப்பியங்களின் பெயர்களை எழுத. ஸோ அந்த கொஸ்டின் வந்து நமக்கு 2 டைப்பு கேட்கலாம். இடம் பெற்றுள்ளதான் கேட்கலாம், இடம் பெறாதையும் கேட்கலாம். ஆன்சர் புக்கில் இருக்கும். ஸோ அது வந்து இடம் பெற்றுள்ளதான் நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ இவ்வடிகளில் இடம் பெற்றுள்ள காப்பியங்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை. கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன. ஒரு சீப்பில் பல தாறு வாழைப்பழங்கள் உள்ளன. ஒரு சீப்பில் பல வாழைப்பழங்கள் உள்ளன. மேற்கண்ட தொடர்களில் சரியான தொடர்களை சுட்டி காட்டி இன்றைய தொடரில் உள்ள பிழைக்கான காரணத்தை எழுதுக. ஸோ இதில் வந்து ஆக்சுவலி 2 சென்டென்ஸ் வந்து கரெக்டானது, ஒன்று வந்து தப்பானது. ஸோ சரியான தொடர், ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன. ஒரு சீப்பில் பல வாழைப்பழங்கள் உள்ளன. இதுதான் கரெக்டு. ஸோ பிழையான தொடர் வந்து ஒரு சீப்பில் பல தாறு வாழைப்பழங்கள் உள்ளன. ஸோ ஒரு சீப்பில் வந்து பல தாறு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் நமக்கு ராங்கான ஒன். ஸோ அந்த பிழைக்கான காரணத்தை அந்த எழுதணும். தாற்றில் இருப்பன சீப்புகள், சீப்புகளில் இருப்பன வாழைப்பழங்கள். எனவே ஒரு சீப்பில் பல தாறு வாழைப்பழங்கள் உள்ளன என்பதோட தவறானது. ஸோ அவ்வளோ ஈஸியாக இருக்கு இல்லையா? கொஸ்டின் பார்க்கலாம். கொள்வோர் கொள்க, குறைப்போர் குறிக்க. உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது. பாடல் அடியில் உள்ள மூனை எதுகை சொற்களை கண்டறிந்து எழுதுக. ஸோ இதில் வந்து அடி எதுகை இலக்கண குறிப்பு மட்டும் நமக்கு எழுதினாலே போதும். மூனைனா முதல் எழுத்து, எதுகைனா 2வது எழுத்து ஒன்றி வருவது. ஓகேவா? இப்போ வந்து அடி எதுகை கேட்டிருக்காங்க. அடி எதுகை இதுலேயும் இல்லை இருக்கும், இல்லையும். ஸோ எதுகைனா நமக்கு 2வது எழுத்து தானே. ஸோ இதுதான். ஸோ இலக்கண குறிப்பு கொள்க குறைக. இங்கேயும் காலம் முடிஞ்சிருக்கும், இங்கேயும் காலம் முடிஞ்சிருக்கும். ஸோ அதனால் இது வந்து வியங்கோல் வினை முற்றுக்கால் நம்ம சொல்லுவோம். அடுத்து வந்து சொல் வளத்தை உணர்த்த உதவும் நெல் வகைகளின் பெயர்களை குறிப்பிடுக. ஸோ நெல்லின் வகை பெயரெல்லாம் வந்து சொல்லப்படும். ஆதிரப்பு சம்பா, ஆனைக்கும்பன் சம்பா, குண்டு சம்பா, குதிரைவாடி சம்பா, சிறுமணி சம்பா, சீர சம்பா ஆகியவை சொல்வனத்தை உணர்த்த உதவும் நெல் வகைகளின் பெயர்களாகும். அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு சிறுவினா அந்த நெடுவினா புக் பேக் ஆன்சர்ஸ் எல்லாமே வேணும்னா நம்ம சேனலுக்கு அட்லீஸ்ட் 200 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண பேர் போடலான்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா kindly please subscribe to our channel. Do you have a kind heart? Please subscribe to our Divya Explorers. Thank you.